யோசிச்சு பாருங்கள். உங்களோட ஃபேவரட்டான ஒரு டிரைவர் ரொம்ப நேரமாக ரேஸில் லீடிங் பொசிஷனில் இருக்கார். எந்த வித பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக போயிட்டுருக்கு. திடீர்னு சேஃப்டி கார் டிப்ளாய் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அந்த ரேஸில் பார்த்திங்கன்னா அந்த லீடுன்றது மொத்தமாக போயிடுது. எல்லா காரும் ஒன்றா போகுது. இந்த ஒரு கார் வந்ததுனால ரேஸை மொத்தமாக மாற்றிடுது. அப்படி என்ன இந்த சேஃப்டி கார்னா என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேஃப்டி கார்ன்றது ஒன்றும் இல்லை. சிம்பிளாக விஷயம் என்னென்னா, அது ஒரு அஃபிஷியலான வெஹிக்கிள். அது ரேஸ் கண்ட்ரோலில் இருக்கவங்க யூஸ் பண்ணுவாங்க. இப்போது திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு சர்க்யூட்டில் ரேசிங் ஸ்பீடில் ரேஸ் பண்ணுறதுக்கு அன்சேஃபாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரேஸை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண முடியாது. அதுக்காக தான் இந்த சேஃப்டி காரை டிப்ளாய் பண்ணுவாங்க. அது என்ன பண்ணணும்னா, அந்த சேஃப்டி காரை டிப்ளாய் பண்ணுற நேரத்தில் இந்த மற்ற கார்ஸ் எல்லாம் ஒரு ரெடியூஸ்டு ஸ்பீடில் அந்த சர்க்யூட்டை சுற்றி வருவாங்க. ஸோ தட் நம்ம அந்த ரேஸை ஸ்டாப் பண்ணாமல் அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும் அது. ஸோ இப்போ இந்த சேஃப்டி காரை ஏன் டிப்ளாய் பண்ணுறாங்கன்னா, இந்த சர்க்யூட் ரேசிங்கிறது வெறும் கார் ரேசிங்ன்ற மட்டும் இல்லை, அது ஒரு விதமான ஒர்க் பிளேஸு. ஸோ இந்த சர்க்யூட்டில் சில பேர் சில விஷயங்கள் பண்ணுறதுக்கான தேவைகள்லாம் இருக்கும். ஸோ இப்போது இந்த மார்ஷல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, அந்த உதாரணத்துக்கு என்னென்னா, இப்போது கார் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அதோட டெப்ரீஸ்லாம் இருக்கும். இல்லை இந்த பேரியர் இருக்கும், அந்த பேரியர்லாம் உடஞ்சி டேமேஜ் ஆகிருக்கும். அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காகவோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் அவங்க சர்க்யூட்டில் உள்ளே அது இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ கார் வேகமாக 200-300 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறதுனா இதெல்லாம் அவங்களால பண்ண முடியாது. ஸோ அந்த விஷயத்தை அவங்களோட சேஃப்டிக்காகவும் இந்த விஷயத்தை பண்ணி முடிக்கணுன்றதுக்காகவும் தான் சேஃப்டி காரை டிப்ளாய் பண்ணுறாங்க. ஸோ அது சேஃப்டி கார் டிப்ளாய் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணுறதுனால அவங்க அந்த வேலையை சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி இருக்கும். சரி, இந்த சேஃப்டி காரை டிப்ளாய் பண்ணுற அந்த டிசிஷன் யார் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவர்ஸ் கிடையாது, டீம்ஸ் கிடையாது, ஈவன் அந்த சர்க்யூட்டில் இருக்க மார்ஷல்ஸ் கூட அந்த ஃபைனல் டிசிஷன் எடுக்க மாட்டாங்க. இந்த டிசிஷன் பூரா எடுக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ரேஸ் கண்ட்ரோலில் இருக்க ஆஃபீஸில் இருக்கவங்க தான். அவங்க இந்த ரேஸ் நடக்கிற முழுசாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவங்க சிசிடிவி கேமராஸ் இருக்கும், அப்புறம் லைவ் டெலிவிஷனோட ஃபீட்ஸ் இருக்கும், அப்புறம் அந்த மார்ஷல்ஸ் அந்த சர்க்யூட்டில் இருக்க மார்ஷல்ஸ்லாம் சில ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் மற்ற ரேஸ் அஃபீஷியல்ஸ்லாம் கொடுக்குற ரிப்போர்ட்லாம் இதெல்லாம் மொத்தமாக வச்சுட்டு தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போது இந்த நேரத்தில் ரேசிங் ஸ்பீடில் கார் போச்சுன்னா இப்போது அந்த சர்க்யூட்டில் அன்சேஃபு அப்படின்னு முடிவு பண்ணி சேஃப்டி காரை டிப்ளாய் பண்ணுவாங்க. இந்த சேஃப்டி காரை எப்போல்லாம் டிப்ளாய் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட்டு. ஸோ இப்போது ஒரு கார் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா அந்த நேரத்தில் அந்த காரை அந்த சர்க்யூட்லேருந்து ரிகவர் பண்ணுறதுக்காக சேஃப்டி காரை டிப்ளாய் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த டிப்ரீஸ்லாம் இருக்கும். ஸோ கார் ஆக்சிடெண்ட் ஆகும்போதும் சரி, மற்ற விஷயம் நடக்கும்போதும் சரி, டிப்ரீஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக சேஃப்டி காரை டிப்ளாய் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, சப்போஸ் ஒரு கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா அது நடுவில் சர்க்யூட்டில் நிற்கிதுன்னா அதையும் ரிகவர் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு டைம் வேணும். ஸோ அப்பயும் சேஃப்டி காரை டிப்ளாய் பண்ணுவாங்க. இல்லை பார்த்திங்கன்னா வெதர் செம்ம மழை, அப்புறம் விசிபிலிட்டியே இல்லை, டிரைவர்ஸ்க்கு வேகமாக ஓட்டுறதுக்கு அன்சேஃபாக இருக்குது அப்படின்னா அந்த நேரத்துலையும் சேஃப்டி காரை டிப்ளாய் பண்ணுவாங்க. அப்புறம் சில நேரத்தில் இந்த ஃபென்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த பேரிகேட்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சோ அந்த மாதிரி லூஸாக இருக்குது ஃபென்சிங்கு அப்படின்னா அந்த மாதிரி நேரத்துலையும் அந்த வேலையை பார்க்குறதுக்காகவும் சேஃப்டி காரை டிப்ளாய் பண்ணுவாங்க. அப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த ஆயில் ஃப்ளூயிட்ஸ் ஏதாவது லீக் ஆகிடுச்சு கார்லேருந்து அப்படின்னா அது சர்க்யூட்டில் இருக்குன்னா அதை சுத்தப்படுறதுக்கும் சேஃப்டி காரை டிப்ளாய் பண்ணுவாங்க. இந்த சேஃப்டி கார் டிப்ளாய் பண்ணும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, சேஃப்டி கார் சர்க்யூட்குள்ளே வந்துடும். அப்போ எல்லா காரும் ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த கார்ஸ் எல்லாம் இந்த ரேசிங் கார்ஸ்லாம் சேஃப்டி கார் பின்னாடி ஒருத்தர் லைன் பண்ணி இருப்பாங்க. அப்படியே மெதுவாக ஓட்டுவாங்க. இங்கே ஓவர்டேக்லாம் பண்ண முடியாது. ஒருத்தர் பின்னாடி இருப்பாங்க. அப்படியே பொறுமையாக அந்த சர்க்யூட்டை சுற்றி வந்துட்டுருப்பாங்க. இந்த நேரத்தில் மற்றவங்க அந்த மார்ஷல்ஸும் அந்த சர்க்யூட் க்ரூஸும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இப்போ சர்க்யூட்டில் நடந்த ஏதாவது சம்பவத்தை க்ளீன் பண்ணி அவங்க ரெடி பண்ணிவிடுவாங்க. ஸோ ஏன் சேஃப்டி காரை டிப்ளாய் பண்ணால் ஒரு ரேஸையே மாற்றிடும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு லீடிங்கில் இருக்க ஒரு டிரைவர் அவருக்கு 2வது பொசிஷனில் இருக்கும் நிறைய கேப் இருக்கும். ஸோ அவர் லீடிங் பொசிஷனில் இருப்பார். திடீர்னு சேஃப்டி காரை டிப்ளாய் பண்ணிட்டாங்கன்னா அந்த கேப் குறைஞ்சிரும். அட் த சேம் டைம் அதே மாதிரி பின்னாடி இருக்கிறவருக்கு முன்னாடி இருக்கிறவரை கேட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் ரேஸ் சர்க்யூட்டில் இருக்கும்போது இந்த சேஃப்டி கார் மூலிமா அந்த கேப் இன்னும் க்ளோஸ் ஆகிடும். ஸோ அவருக்கு இந்த லீடிங் பொசிஷன் லூஸ் ஆகிடுது.
இந்த 2வதோ 3வதோ இருந்தவங்களுக்கு அந்த கேப் சின்னதானே அவங்க வந்து ஒன்ஸ் அந்த சேஃப்டி கார் நவுந்ததுக்கப்புறம் இவங்க திருப்பியும் வந்து ரீகேட்ச் பண்ணி அவங்க லீடிங்கில் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி டீம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் ஸ்ட்ராட்டஜிக்கலாக பிளான் பண்ணுவாங்க. ஸோ சேஃப்டி கார் டிப்ளாய் பண்ணும்போது சம்டைம்ஸ் டீம்ஸ் என்ன யோசிப்பாங்கன்னா, இந்த நேரத்தில் நம்ம பிட் ஸ்டாப் பண்ணால் நமக்கு வந்து டைமை சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரேஸில் வந்து வேகமாக சர்க்கியூட்டை போகிறத விட இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலாக அந்த பிட் ஸ்டாப் பண்ணும்போது அந்த டீம் வந்து சம்டைம்ஸ் அந்த ரேஸை வின் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. வெளிலேருந்து பார்க்குற நமக்கு சேஃப்டி கார் வந்து ஜஸ்ட்டு வந்து டிப்ளாய் பண்ணுறது எதுக்குன்னா வந்து இந்த ரேசிங் காரோட ஸ்பீடை வந்து நம்ம கம்மி பண்ணுறது அப்படின்றது வெளிலேருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி பல பேரோட வேலை இருக்குது. உதாரணத்துக்கு இந்த மார்ஷல்ஸு, அப்புறம் வந்து இந்த ரிகவரி க்ரூ, அப்புறம் மெடிக்கல் டீமு, ரேஸ் அஃபீஷியல்ஸ் இவங்க எல்லாம் இல்லைன்னா இந்த ரேஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அது மாதிரி வந்து டிரைவர்ஸ் தான் எப்போவுமே வந்து ஸ்டார் ஆஃப் த ஷோவாக இருப்பாங்க. பட் அதுக்கும் பின்னாடி வந்து இந்த மாதிரி டீம் எஃபர்ட் இருக்கிறதுனால தான் இந்த ரேஸ் எல்லாம் வந்து சேஃபாக கம்ப்ளீட் பண்ண முடியுது. ஸோ அதனால தான் இந்த சேஃப்டி கார்ன்றது இந்த மோட்டார் ஸ்போர்ட்ஸ் சிஸ்டத்தில் ஒரு முக்கியமான அங்கம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மோட்டார் ஸ்போர்ட் டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.